இந்த பாயிண்ட்டை நல்லா கவனிக்கணும். கொஞ்சம் விட்டிங்கன்னா நான் கள்ளோபதேசம் பேசுகிறேன்னு சொல்லிடுவீங்க. நல்லா கவனித்து புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நான் தான் ஏதோ தப்பாக போதிக்கிற மாதிரி உங்களுக்கு ஆகிடும். நல்லா கவனிங்க. இப்போது ஆதாம் தேவனை பார்க்க எதனால் பயந்தார்னு வசனம் சொல்லுது. எதனால் பயந்தாராம்? நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து அப்படின்னு இருக்கு. இப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் எனக்கும் நிர்வாணம்னா என்னன்னு தெரியும். ஏன்னா நாம் எல்லாம் ட்ரெஸ்ஸு போட்டு வாழ்ந்தவங்க. ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் தான் அதுக்கு பேர் என்னது? நிர்வாணம். ஆனால் ஆதாமுக்கு எப்படி நிர்வாணம்னு ஒன்று தெரியும். நான் கேட்குறது புரியுதா? ஆதாம் அதுக்கு முன்னாடி என்ன செய்யலை? ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று போட்ட கான்செப்டே இல்லை. ட்ரெஸ்ஸு போட்டிருந்ததுனால நமக்கு நிர்வாணம்னா என்னான்னு ஒன்று இருக்குது, ஒன்று தெரியுது. ஆனால் ஆதாமுக்கு அதுக்கு முன்னாடி என்ன கிடையாது, அப்படி ஒரு விஷயமே இல்லையே. அப்படி இருக்கும்போது ஆதாமுக்கு நிர்வாணம்ங்கிறதுனா என்னன்னு எப்படி தெரியும்? அப்படி ஒரு விஷயம்னா என்ன? அதனால தான் ஆண்டவர் அடுத்த வார்த்தையில் கேட்டார், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன். அப்படி ஒன்று இல்லையே. இது வரைக்கும் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டே இருந்தாதான், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை கழட்டினா நிர்வாணம். ட்ரெஸ்ஸுன்னு ஒரு கான்செப்டே உலகத்தில் வரல. அப்படி ஒன்று இல்லவே இல்லை. பிறக்கும் போது குழந்தை பிறக்கிற மாதிரி அவனை ஆண்டவர் வச்சிருக்கிறார். குழந்தைய போய் நம்ம பார்க்கும்போது, பிறந்த குழந்தைய பார்க்கும்போது நம்ம நிர்வாணம்னு நினைக்கிறதில்ல, குழந்தையாக தான் பார்க்குறோம். அந்த மாதிரி தான் ஆதாமை படைத்தார். அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஆதாம் இதை நிர்வாணம் என்று சொல்றார்? அப்படி ஒரு விஷயமே இல்லை, உலகத்திலே இல்லை. இப்போதான் இருக்கு. இப்போ இருக்கு, கண்டிப்பாக இப்போ இருக்கு. இப்போ நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதான் சொன்னேன், திருப்பி நான் சொல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதாம் காலத்தில் அப்படி ஒன்று இல்லவே இல்லை. படைக்கப்படும் பொழுது இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கிறான்? யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்கிறான். என்னமோ ஒரு புது காரியத்தை சொல்லிட்டான். என்னப்பா இப்படி ஒண்ணுமில்லாம நிக்கிற? என்ன நாங்கள் இப்படி தான் ரொம்ப நாளாக படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இருக்கிறோம். ஐயோ இது நிர்வாணம்பா. அப்படின்னா என்ன? நிர்வாணம் என்ன? உபதேசமே இல்லை. அப்படின்னா என்னன்னே இல்லை. வாசிங்க 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் வாசி. 2 கொரிந்தியர் 11:3-4. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுவோம் என்று பயந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. இந்த உபதேசம் என்ன உபதேசம்? இல்லாத ஒரு காரியத்தை வந்து சொல்லிட்டான். இப்போ அதனால தான் ஆண்டவர் கேட்குறாரு, இதை உனக்கு சொன்னது யாருப்பா? இப்படின்னு ஒன்று உனக்கு சொன்னது யாரு? ஏன்னா நான் உன்னை படைக்கும் போதே மகிமையாக படைச்சிருக்கிறேன். உனக்குள்ள அப்படி நிர்வாணம்னு ஒரு கான்செப்டே இல்லையே. அப்படி இருக்கும்பொழுது நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? இந்த பேஸில் தான், நல்லா புரியுங்க, இந்த பேஸில் தான் இன்னைய வரைக்கும் ஒரு மாயையை பிசாசு அத்தனை பேரையும் பிடிச்சி வச்சிருக்கிறான். குறிப்பாக வாலிபர்களை, இந்த கடைசி காலத்தில் வாலிபர்களை இதைத்தான் அவன் என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? பிடிச்சி வச்சிருக்கிறான். கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு பாவம் அப்படிங்கிறதுல இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை 3 இருக்கு. உலகத்தில் உண்டானவைகள். நல்லா கவனிங்க, உலகத்தில் உண்டானவைகள். அதில் பிரதானம் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை. இது ரெண்டுமே எதன் அடிப்படையில் வரணும்? இதன் அடிப்படையில் தான் வரும். வாலிபர்களுக்கு இந்த கடைசி காலத்தில் எங்களுக்கு இருந்த காலகட்டத்தை விட உங்களுக்கு இப்பொழுது பிசாசின் தாக்கம் ஜாஸ்தி. நான் ஒத்துக்கிறேன் 100%. எங்களுக்கு அன்னைக்கு ஒரு டிவியில் ஒரு பாட்டு வரும், ஒளியும்னு, வெள்ளிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு படம் வரும், ரட்சிக்கப்படாத போது சொல்கிறேன். இதை தவிர்த்து எங்களை பாவம் செய்ய வைக்கணும்னா, அதாவது எங்களுக்கு கண்களின் இச்சையில் வரணும்னா ரோட்டில் சினிமா போஸ்டர் ஓட்டிருப்பாங்க. அதுவும் டீசெண்டாக தான் இருக்கும். இப்போ அப்படி இல்லை. எல்லா பாவமும் கையில் என்ன செய்யுது? வருது. இப்போ உங்ககிட்ட செல்ஃபோன் இருக்குது, யூடியூப் இருக்குது, அப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டா இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, எல்லாம் வச்சுருக்குறீங்க. இப்போ நீங்கள் கேட்காமையே அது வருது. ஒரு குரூப்புக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்க வேண்டியதில்லை, எல்லாமே தானாக வரும். இப்போ பாவம் என்பது இலவசமாய், ஏன்னா அது கடைசி காலம். எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனால் உனக்கு ஒன்று தெரியணும், அவன் சொல்லக்கூடியது உண்மையிலே ஒரு மாயையான உபதேசம்.
அவன் சொல்ற இந்த பாவம் நிர்வாணம் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உனக்கு அது தெரியணும், அது ஒண்ணுமே இல்லைன்னு உனக்கு தெரியணும். எப்படி நான் உனக்கு சொல்றேன் பாரு. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நீங்க ரோட்ல போறீங்கல்ல, போறீங்களா? இப்போ ஒரு மாட்டை பார்க்குறீங்க, நடந்து போகுது. என்னைக்காவது அந்த மாடு உங்களுக்கு நிர்வாணமா தெரியுதா? தெரியல. ஆடு, நாய் எதுவுமே நிர்வாணம். ஏன்னா உன் பார்வையிலேயே அது உன் மைண்ட் செட்லேயே என்னவா இருக்குது? அது நிர்வாணம் இல்லை, நார்மல். அதே மாதிரி தான் அவன் சொல்கிற பாவமும் ஒன்றும் இல்லை, உன்னை அவன் அதில் பிடிச்சி வச்சிருக்கிறான். உனக்கு ஒன்று தெரியணும், இதையெல்லாம் மேற்கொள்ளக்கூடியதான அளவுக்கு வல்லமையை கர்த்தர் எனக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரு. இது எதுவுமே என்னை அசைக்காதுங்கிற இடத்துக்கு நீ வரணும். நீ தான் அதை ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருக்கிற. அது பார்த்து முடிச்ச பிறகு என்ன இருக்கு? அதுல பார்த்து முடிச்ச பிறகு என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது, ஜீரோ. திருப்பி பார்க்குற வரைக்கும் உனக்கு அது ஒன்றும் தோணலை. திருப்பி ஒரு நாள் தோணுது, அது காலையில் தோணுதோ சாயங்காலம் தோணுதோ இல்லை ஒரு நாளைக்கு 2 தடவை தோணுதோ, ஏதோ ஒன்று பார்க்கணும்னு தோணுது இல்லை. இந்த தோன்ற விஷயத்தை நீ பார்க்குறிய, அதில் என்னதான் இருக்கு? பார்க்கும்போது உனக்கு நல்லா இருக்கு, பார்த்து முடிச்ச பிறகு அதனால் உனக்கு என்ன பலன்? அதில் என்ன டேக்அவே? இப்போ நீ பாஸ்டர் மெசேஜை கேட்குற, போகும்போது ஒரு தீர்மானத்தோடு வர, இனிமேட்டு நான் ஒரு மிஷனரியாக மாறணும், ஒரு ஊழியக்காரனாக மாறணும், இல்லை இப்படிப்பட்ட வல்லமை வரணும், வர வேணும், இப்படி ஒரு மோட்டிவேஷன் ஏதோ ஒன்று வருது இல்லை, டேக்அவேன்னு சொல்கிறல்ல. அதே மாதிரி நீ இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கும்போது என்ன டேக்அவே இருக்குது? அதில் திருப்பி அதில் டேக்அவே தான் இருக்குதா? அதுக்கு பதிலாக உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் சோர்ந்து போகுது, அதில் டேக்அவே இல்லை. அப்போ இது நீ புரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்தை எனக்குள்ள பெரிய மாயையா மாற்றி அவன் என்னை பிடிச்சி வச்சிருக்கிறான். இது ஒரு குப்பை, இந்த குப்பையில் ஒன்றும் எனக்கு இல்லை. இதை மேற்கொள்கிற அதிகாரத்தை என் தேவன் எனக்கு வச்சிருக்கிறாரு. நான் மேற்கொள்ளாம அதை போய் பெருசா நினைச்சிட்டு இருக்கனே நீ நினைச்சுப்பாரு. ஆண்டவர் உன்னை அதிலிருந்து விடுதலையாக்கி நீ மேலான காரியங்களை பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். உன்னை அப்படியே ஒரு விதமான மாயைக்குள்ள வச்சிருக்கிறான். எல்லாமே அப்படிதான் பாருங்க. சினிமா ரிலீஸ் ஆகுது, முதல் நாள் அந்த படத்தை பார்க்கறதுக்கு எப்படி அடிச்சுக்கிறான், அவன் ஃபேன்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிறாங்களா இல்லையா? 1000 கணக்கில் காசு கொடுத்து போய் பார்க்குறான், அடிச்சுக்கிறான். 10 நாள் கழிச்சு அந்த படம் பாருங்க, படம் பாருங்கன்னா போய் பார்க்க சொல்லலை, உடனே பாஸ்டர் படம் பார்க்க சொல்கிறான்னு நினச்சிடாதீங்க. 10 நாள் கழிச்சு பாருங்க, அந்த படத்துக்கு ஒரு மவுசும் இருக்காது, சும்மா தான். அதை பற்றி யாரும் பேசவும் மாட்டாங்க. ஆனால் அவனுக்கு ஒரு வெறி இருக்குல்ல, முதல் நாள் பார்க்கணும். ஏன் 5வது நாள் பார்த்தா என்ன? முதல் நாள் பார்த்தாலும் அதே படம் தான், 5வது நாள் பார்த்தாலும் அவனுக்குள்ள ஒரு வெறி வருதுல்ல, முதல் நாள் பாத்திரணும், அப்பதான் நான் அவருடைய ரசிகன் அப்படின்னு எனக்கு ஒரு பெருமை. அதுக்காக எத்தனை 1000 வேணா செலவு பண்ணுவேன். இதுதான் மாயை. அப்படியே அவனுக்கு 5 நாள் டிக்கெட் கிடைக்கல, 6வது நாள் போய் பார்க்கறான்னு வச்சுக்கோங்க. 6வது நாள் பார்க்கறான், அதே படம் தானே. 6வது நாள் பார்க்கும்போது அதில் ஏதோ குறைஞ்சிருக்குமா? ஒன்றும் இருக்காது. அந்த முதல் நாள் பார்க்குற த்ரில்லு, அதுதான் மாயை. அவனே ஒரு இடத்துல 40 வயசு ஆன பிறகு, 45 வயசு ஆகி கல்யாணம் ஆகி குழந்தைங்கள்லாம் பிறந்த பிறகு அவனை கூப்பிட்டு கேளுங்க, இப்போ நீ போய் அந்த படத்தை முதல் நாள் பார்க்கலையா? ஏங்க நீங்கள் வேற, இந்த 1000 ரூபாய் இருந்தால் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டலாம். அவன் நம்மக்கிட்ட சொல்லுவான், அப்படி என்னங்க இருக்குது முதல் நாள் பார்க்குறதுல? டேய், நானா பார்த்தேன், நீ தானே பார்த்த, நீ தானே சொன்ன முதல் நாள் பார்த்தா அப்படி ஆவனு. அவனுக்கு அது மாயைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பக்கமே அவன் போக மாட்டான். உனக்கும் இப்போ அதுதான் பிரச்சனை. நிர்வாணம் என்பது உனக்கு ரொம்ப பெருசா தெரியுது. அதை பார்க்கறது பான் வெப்சைட்ஸ் அது இது நீ போய் பார்க்கும்போது எனக்கு உனக்கு பெருசா தெரியுது. ஆனா ஒன்று தெரிஞ்சுக்கோ, அதெல்லாம் ஒரு மாயை, அதுக்குள்ள ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அதெல்லாம் உன்னை பிடிச்சு வைக்கிறதுக்கு பிசாசு பண்ற தந்திரம். உனக்குள் ஒருவர் இருக்கிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். அதனால்தான் ஆண்டவர் கேட்கிறாரு, இது யார் உனக்கு சொன்னா? இதுல இருக்குன்னு என்ன இருக்குன்னு யார் சொன்னா? ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இதை விட மேலான நீ பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. கர்த்தர் உனக்கு நியமித்தவைகள் உன் கண்கள் காணவும் இல்லை, உன் காதுகள் கேட்கவும் இல்லை, ஆவியிலே தேவன் உனக்கு வச்சிருக்கிறார். நீ அதை பார்க்க தொடங்கணும். நீ கேட்டு பாரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இதை பார்க்கும்போது ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் ஒரு த்ரில் இருக்கு,
பார்த்த பிறகு ஒரு குற்ற உணர்வு வருது. ஆனா இதையே நீ இயேசுவை பார்க்கணும் தீர்மானம் எடு. மலைக்கு மேல போய் முகமுகமா தரிசிக்கணும்னு கேளு. பார்த்த பிறகு உனக்கு குற்ற உணர்வு வராது. இன்னும் பார்க்கணும், இன்னும் மகிமையை பார்க்கணும், இன்னும் மகிமையை பார்க்கணும்னு உனக்குள்ள ஒரு ஆவியின் உந்துதல் வரும்.